இன்ஃபேக்ட் இந்த லைட்ஸே படக்கூடாது. லீச்சிங்ன்ற ஒரு கெமிக்கல் ப்ராசஸ். ஸோ இது தெரியாமலே நிறைய பேர் வந்துட்டு இன்றைக்கும் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ரீசைக்ளிங்கில் வந்துட்டு அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இப்போ நான் ஒரு பொருள் யூஸ் பண்ணுறேன், அது ரீசைக்கிள் ஆகிடும். சில பேர் யோசிக்கிறதும் உண்டு. இந்த சொசைட்டிக்கு இந்த என்விரான்மெண்ட்டுக்கு தேவையானது எப்போ பண்ணுவீங்க? அது டெய்லி உங்கள் ப்ராக்டிஸில் தான் பண்ண முடியும். அது பண்ணால் தான் ஒரு கம்ப்ளீட்னஸ் கிடைக்கும். ஒரு நல்ல அரசுன்றது வந்துட்டு எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணும். சரிங்களா? நல்ல அரசு வந்து கண்டிப்பாக எல்லாத்தையும் என்கரேஜ், வெறும் சிஎஸ்ஆர்ஸோட நிப்பாட்டிக்கூடாது. இது எவனோ பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்லாட்டரிங் ஸ்பேஸஸ், மேரத்தான்னாலே குப்பை தான் போடுவாங்க. கரெக்டா? எல்லா மேரத்தான்லையும் குப்பை தான் போடுவாங்க. சரி கொண்டு வந்துட்டாங்க. நம்ம ஊரில் மட்டும்தான் வந்து தண்ணியை வந்துட்டு இன்றைக்கும் அதை ப்ராப்பராக பேக்கேஜாக இல்லாமல் அனுப்புவாங்க. நீங்கள் வெளியூர்லலாம் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேட்டட் கண்டெய்னர்ஸில் தான் அனுப்புவாங்க. சன்லைட்டே படக்கூடாது. இந்த வாட்டர் பாட்டில் மேலே சன்லைட்டே படக்கூடாது. இன்ஃபேக்ட் இந்த லைட்ஸே படக்கூடாது. லீச்சிங்ன்ற ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் நடக்கும். அது தண்ணியில் வந்து கலக்கும் பயங்கரமாக. ஸோ இது தெரியாமலே நிறைய பேர் வந்துட்டு இன்றைக்கும் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதனாலே நம்மளுக்கு ஃபண்டமெண்டலி நிறைய பிரச்சனை வருது. ஹியூமன் பாடி எதால் ஆக்கப்பட்டது? மேஜர்லி வாட்டர். நீங்கள் குடிக்கிற தண்ணியே வந்து அது தண்ணி இல்லை, அது கெமிக்கல் தண்ணி. இதை நான் 2017 சொல்லிட்டு இருக்கேன். இட்ஸ் நாட் H2O. மேக்ஸிமம் ஏதோ ஒரு கெமிக்கல் உள்ள எலிமெண்ட் வந்து கலந்தது தான் இருக்குது. ஸோ வீட்டிலேருந்து ஒரு வாட்டர் பாட்டில் சொந்தமாக எடுத்துகிட்டு போயிட்டு பண்ணிங்கனாலே நீங்கள் காசு சேமிக்கலாம். உங்கள் ஹெல்த்தும் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். மூணாவது, ஒரு குப்பையும் ஜென்ரேட் ஆகாது. இதை தான் நானும் ஆல்மோஸ்ட் 10 வருஷம் ஆக போகுது. ஆமாம், 2016 கடைசியில் வந்து ஆமாம் 10 வருஷம் ஆக போகுது. இதுதான் கூவி கத்திட்டு இருக்கேன். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். இது மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் வரும். சஸ்டைனபிலிட்டி இஸ் ஆக்சுவலி ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, எப்படி வந்து சந்தோஷமாக, எப்படி நிம்மதியாக, எப்படி வந்துட்டு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பல சேமிப்புகளை உள்ளடக்கி எல்லாருக்கும் பொதுவானதாக பண்ண முடியும். அதுதான் சஸ்டைனபிலிட்டி என்னை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? எல்லாருக்கும் எல்லாம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அது சஸ்டைனபிலிட்டி. ஸோ இப்போ இந்த காலத்தின் மிக கட்டாயம் அவசியமான விஷயம் சஸ்டைனபிலிட்டி. ஸோ இது ரெண்டுத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா பல பாதிப்புகளை, ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டி, கண்டிப்பாக ஒருத்தவங்களுக்கு ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கும். தென் அப்புறம் என்ன அச்சீவ் பண்ணாலும் என்ன இது ஏதோ ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் இருக்குது அப்படின்ற ஒரு இது இருக்கும். இல்லை அடுத்த ஸ்டெப்பே மூவ் ஃபார்வர்ட் பண்ண முடியாதபடி இருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளை சுற்றி எல்லோரும் சந்தோஷமாக இருந்தால் கூட நம்ம சந்தோஷமாக இல்லாத மாதிரியான ஒரு விஷயம். ஒரு வாழ்க்கையில் வந்து நம்ம ஒரு கரெக்டாக தான் போகிறோன்ற ஒரு நமக்கே ஒரு வேலிடேஷன் இல்லாமல் இருக்கும். ஐ ஃபீல் திஸ் டூ ஆர் வெரி வெரி எசென்ஷியல். இதை தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அண்டர்ஸ்டாண்டபிள். ஸோ அந்த ரீசைக்ளிங்கில் வந்துட்டு அதுதான் இப்போது நான் என்ன பண்ணாலும் கரெக்டாக அந்த கேள்விக்கு வந்துடுறேன். சாரி. ரீசைக்ளிங்கில் வந்துட்டு அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இப்போ நான் ஒரு பொருள் யூஸ் பண்ணுறேன், அது போட்டால் எவ்வளோ வேணாலும் போகும், என்ன வேணாலும் அது ரீசைக்கிள் ஆகிடும். சில பேர் யோசிக்கிறதும் உண்டு. ஓகே, இல்லை நான் எவ்வளோ வேணாலும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஐயோ எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லைங்க, எனக்கு இதாங்க அப்படின்ட்டும் சொல்லுவாங்க சில பேர். இதுக்கு வேறு என்ன ஆப்ஷன் அப்படின்னா, யூ ஹேவ் டு ப்ரிப்பேர். நீங்கள் எப்படி வந்து உங்களுடைய ரீசார்ஜஸ், உங்களுடைய இதெல்லாம் அவசியம்ன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ இதெல்லாமும் உங்களோட அவசியம்தான். இப்போ நீங்கள் வீட்டுக்கு தேவையான ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும் பண்ணிவிடுவீங்க, உங்களுக்கு தேவையான ரெஸ்பான்சிபிலிட்டி சிலதையும் பண்ணிவிடுவீங்க, உங்கள் ஆஃபீஸ்க்கு தேவையானது பண்ணிடுவீங்க. ஓகே, இந்த சொசைட்டிக்கு இந்த என்விரான்மெண்ட்டுக்கு தேவையானது எப்போ பண்ணுவீங்க? அது டெய்லி உங்கள் ப்ராக்டிஸில் தான் பண்ண முடியும். அது பண்ணால் தான் லைஃப் ஃபுல்ஃபில் ஆகும். அது பண்ணால் தான் ஒரு கம்ப்ளீட்னஸ் கிடைக்கும். ஸோ தட்ஸ் மை ரிக்வெஸ்ட். ஸோ இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டியை பற்றி அழகாகவே சொன்னீங்க. அண்ட் அது நான் என்ன உங்ககிட்ட இப்போ கேட்க விரும்புகிறேன்னா, ஸோ ஒரு இண்டிவிஜுவல் இப்படி ரெஸ்பான்ஸாக இருக்கிறது மட்டுமே போதுமா? உண்மையாக அது போதுமானதாக இருக்கா? இல்லை கார்பரேஷன்ஸ் அண்ட் கவர்மெண்ட்ஸ் வந்து ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்களுக்கு வந்துருச்சு, ஸோ நம்மளோட வேலைகள்லேருந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகிக்கலான்ற அந்த மைண்ட் செட்டுக்கு ஃபுல்லாக இருக்கா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். இது ஒரு ரொம்பவே ட்ரிக்கியான கொஸ்டின் இது. ஓகே, சில நேரங்களில் இப்போ இது இன்கேஸ் சில பேர் பார்த்தா வந்து என்ன மாட்டி விடுறதுக்கான ஒரு இதாகவும் தெரியும். ஒரு நல்ல அரசுன்றது வந்துட்டு எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணும். சரிங்களா? நல்ல அரசு வந்து கண்டிப்பாக எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணும். ஒருத்தங்களுடைய எடுக்கிற ஸ்டெப்பை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஒரு இண்டிவிஜுவலோட ஸ்டெப்பை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அது கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அது மாடலாக எடுத்துகிட்டு அதை வந்து
இன்கார்பரேட் பண்ணுவாங்க, அவங்களுடைய கார்பரேஷன்ஸில் இதுலேயும் பண்ணுவாங்க. ஸோ ஐ ஃபீல் கரண்ட் கவர்மெண்ட் இஸ் டூயிங் தட். ஓகே, சீரியஸ்லி இட்ஸ் டூயிங் தட். ஃபார் எக்ஸாம்பிள் 2 days பேக் வந்து நான் பார்த்தது வந்து, நான் இது ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம், அட் த சேம் டைம் இது நடக்காதான்னு ஏங்கிட்டு இருந்த விஷயம். இப்போ பீச்சஸ்லலாம் குப்பை போட்டால் 5000 ரூபாய் ஃபைனுன்னு சொல்லிட்டு 2 days பேக் நான் பார்த்தேன். நான் இன்னும் வேலிடேட் பண்ணல. ஓகே, நான் ஒரு மீமாக தான் பார்த்தேன். ஐ ஃபெல்ட் ரியலி குட். அண்டு சொன்னோடனே என்னோட குரூப்க்கெல்லாம் நான் அதை அனுப்பிச்சேன், டீமுக்கெல்லாம் அனுப்பிச்சேன். ஸோ இன் தட் கேஸ் அப்போ யோசிச்சு பாருங்கள், இது எப்போ வருது? இப்போ தான் வருது. பட் இதை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும்ல. தட் இஸ் வேர் த கவர்மெண்ட்ஸ் ரோல் இஸ் தேர். ஓகே, அட் த சேம் டைம் நீங்கள் சொன்னது வந்துட்டு கவர்மெண்ட் இஸ் நாட் டேக்கிங் லைட். சரிங்களா? ஒன் ஆஃப் த ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். சிங்கப்பூரில் வந்து நாங்கள் வாக் ஃபார் பிளாஸ்டிக் பண்ணும்போது வந்துட்டு அங்கே இருந்த போலீஸ் அண்ட் கவர்மெண்ட் பாடி என்ன சொன்னாங்கன்னா, திஸ் இஸ் நாட் யுவர் ஒர்க், இது உங்கள் வேலை இல்லை, இது நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆர்கனைசர் கிட்ட சொல்லிட்டு வாக்கே நடக்கலை. சிங்கப்பூரில் இன்னைக்கு வரைக்கும் 2 வாக் தான் நடந்திருக்கு. சரிங்களா? சிங்கப்பூரில் இது உங்கள் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசு சொல்லுது. எவ்வளோ பயங்கரமான விஷயம் அது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாப்புலேஷன் அதிகம், ரொம்ப அதிகம். ஸோ இட் நீட் கலெக்டிவ் அப்ரோச். எல்லாருமே சேர்ந்து பண்ணால் மட்டும்தான் இங்கே நம்ம எதாவது ரிசல்ட் பண்ண முடியும். ஜாகிரபிக்கலாக இந்த இடத்துல 40 லட்சம் பேர் தான் இருந்தாகணும் சென்னையில். சரி, 1 கோடி பேர் இருக்காங்க. ஸோ அப்போ இருக்கும்போது வந்துட்டு அவ்வளோ புரியுதா, எல்லாமே அதிகம், கன்சப்ஷன் அதிகம், வேஸ்ட் அதிகம். ஓகே, அதுக்கான ரிசோர்ஸ் அதிகமாக கொடுத்தாகணும், அதுக்கான கவர்மெண்ட் பாடிஸும் அதிகமாக இருந்தாகணும், எல்லாருமே அதிகமாக தான் இருந்தாங்க. ஸோ அதனால் இப்போது ஒருத்தங்க இண்டிவிஜுவல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நல்ல அரசாக இருந்தால் அதை தட்டி கொடுத்து எப்படி வந்து இதை நம்ம இன்கார்பரேட் பண்ணி பண்ணலாம் அப்படின்றது தான் பண்ணுவாங்க. எஸ், திஸ் கவர்மெண்ட் இஸ் டூயிங் தட். ஓகே, ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். இது இன்னும் நல்லா பண்ணலாம். ஓகே, பிகாஸ் ஒரு இண்டிவிஜுவலே இவ்வளோ ஸ்டெப் எடுக்கும்போது அரசு இன்னும் பெருசாகவே எடுக்கலாம். ஸோ டெஃபினெட்லி, பட் ஐ எம் ஹாப்பி தட் அட்லீஸ்ட் திஸ் இஸ் ஹேப்பனிங் அப்படி. ஏன்னா இப்போது இவ்வளோ பேருக்கு வந்துட்டு இப்போ நாங்கள் பண்ணுறது எல்லாமே வந்து ஆக்சுவலி ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு 50 டன்லேருந்து 60 டன் ரீசைக்கிளபிள் பிளாஸ்டிக்ஸ் வந்து கீழே ரோட்டில் வந்து இருக்கும். நாங்கள் கலெக்டிவாக எடுக்கிறது வந்துட்டு ஒரு மந்த்துக்கே வந்துட்டு நாங்கள் 1 டன் தான் எடுக்கிறோம், 1 டன்லேருந்து 2 டன் தான் எடுக்கிறோம். ரொம்ப கம்மி தான், நெக்லிஜிபிளி கம்மி தான். சரிங்களா? அது நீங்கள் டேட்டா வைஸ் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் 0.001 அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்ம எவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்குது, எத்தனை பேர் கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டியது இருக்குது. நான் ஆரம்பிக்கும் போது நான் ஒருத்தன், பட் இன்றைக்கி வந்து 30,000 பீப்புள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இட் ஹாஸ் டு ரீச் டு ஈவன் எ வைடர் ஸ்பேஸ். அதுதான் இப்போ எங்களுடைய இது. அண்ட் கவர்மெண்ட் இஸ் டூயிங் எ ரியலி வெல் ஜாப், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சில கார்பரேஷன்ஸ் வந்துட்டு அதை லைட்டர் நோட்டில் எடுத்துப்பாங்க. தட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த கார்பரேஷன் ஆர் த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது இல்லை. ஐ ஹவ் சீன் ஹவ் கார்பரேஷன் இஸ் ஃபங்க்ஷனிங். சரிங்களா? அங்கே இருக்க கலெக்டர், அங்கே இருக்க முக்கியமான பாடிஸ் எல்லாருமே வந்து அவ்வளோ ஸ்டெப் எடுக்கிறாங்க. பட் அதுக்கு கீழே இருக்கிறவங்களும் அந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாருமே கொடுக்கணும். சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஆஃபீஸ்லேயே அப்படி தானே. ஒரு ஆஃபீஸ்லேயே எப்படி இருக்கும்போது கவர்மெண்ட்டில் யோசிச்சு பாருங்கள். சின்னதில் என்னென்ன சிக்கல்கள் இருக்கோ அதே மாதிரி பெருசுலேயும் அதுக்கேற்ற சிக்கல்கள் இருக்குது. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நானும் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், கவர்மெண்ட் எதுவும் பண்ண மாட்டேங்குது, இவங்க எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க எப்படின்ட்டு. பார்த்தா ஐ வாஸ் அஸ்டானிஷ்ட். எந்த அளவுக்கு எவ்வளோ டீப் ரூட்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க, என்னென்ன பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் இது எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்ட்டு. ஒரு காமன் மேனாக ஒரு தனி இனிஷியேட்டிவ் எடுத்ததுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப்பை பார்க்கும்போது வந்துட்டு இட் வாஸ் மேசிவ் அண்ட் இட் ரிக்வெஸ்ட் பீப்புள்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு. ஒரு 3 பேர் சேர்ந்து தான் இதை கலெக்டிவாக பண்ண முடியும். பூஜா, நம்பர் 1 ஆஸ் அ சிட்டிசன் we are the greatest contributor, we can become the greatest contributor. நம்ம தான் ஒரு பெரிய வாய்ஸும் கூட. இட்ஸ் நாட் கவர்மெண்ட் ஆர் இட்ஸ் நாட் கார்பரேட், நம்ம தான் பெரிய வாய்ஸ். எனக்கு இந்த பொருள் வேணான்னா வேணாம், எல்லாருமே வேணான்னு சொன்னால் அது விற்க மாட்டாங்க, விற்கவும் மாட்டாங்க, அது உற்பத்தி ஆகாது, ஒன்றும் ஆகாது. நமக்கு அந்த ஐடியா வேணும், ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், ப்ரொடியூசர்ஸ். ஓகே, ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறோம், அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா உற்பத்தி பண்ணதோட முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கிறாங்க. அது தப்பு. அந்த மைண்ட் செட் மிக மிக தப்பு. அவன் வந்தான், சம்பாதிச்சான், செத்தான், என்ன இருக்குது இல்லை, ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. ஸோ தே ஹாவ் டு கம் அண்ட் கிரவுண்டில் இறங்கி பண்ணணும். வெறும் சிஎஸ்ஆர்ஸோடு நிப்பாட்டிக்கூடாது, இது எவனோ பண்ணுவான் அப்படின்னு. தட் இஸ் நாட் அப்படி ஒரு கம்பெனி இருக்குன்னா அது கம்பெனி இல்லை, ஸ்லாட்டரிங் ஸ்பேஸ் அது. ஓகே, இப்படி தான் நான் பார்க்குறேன். 3வது, அரசு. இட்ஸ் a லிங்க் பிட்வீன் எவ்ரிபடி. கவர்மெண்ட் இஸ் த திங். ஒரே ஒரு பாலிசி க்ரியேட் பண்ணால் போதும், எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகும். அது அரசுக்கும் தெரியும். ஆனால் அந்த பாலிசி க்ரியேட் பண்ணுற இடத்துல கரெக்டான ஒரு ஆள் இருந்தாலும், பாலிசி சொல்கிற இடத்துல மக்கள் இருந்தாலும்,
அப்படி இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனைகள்லாம் வந்து இதாகும். இட்ஸ் அ கலெக்டிவ் அப்ரோச். இந்த ட்ரையாங்கிள் தான் 3 பேரும் சேர்ந்து கரெக்டாக ஒர்க் பண்ணியாகும். இதோட இண்டிவிஜுவல் மைண்ட் செட்டும் முக்கியம் அண்ட் கவர்மெண்ட்டோட இம்ப்ளிமெண்ட்ஸும் கண்டிப்பாக முக்கியம். எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த கான்வர்சேஷன் நீங்கள் நடுவில் இப்போது டன்ஸ், ஸோ நீங்கள் கலெக்ட் பண்ணுற பிளாஸ்டிக்கோட அமௌண்ட்ஸ் பற்றி சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, ஸோ இப்போ நீங்கள் உங்களோட இந்த ஒரு விஷயம் வாக்காக இருக்கட்டும், ஸோ நீங்கள் பண்ணுற கிராஃப்ட்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ண போகுது. ஸோ அதை வந்து நீங்கள் இந்த பிளாஸ்டிக்கோட மெஷர்மெண்ட் வச்சு மட்டும் அந்த இம்பேக்டை டிசைட் பண்ணுறீங்களா, ஆர்எல்ஸ் இப்போ ஒரு பீப்புளோட மைண்ட் செட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, கல்ச்சுரல் ஷிஃப்ட் நடந்துட்டு இருக்கு நமக்குள்ள அப்படின்ற இந்த விஷயங்களை வச்சு இட்ஸ் நெவர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துட்டு ஒரு மெஷரிங் கைட் ஃபார், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2023 வந்து நாங்கள் 8 tons கலெக்ட் பண்ணோம், 2024 வந்துட்டு 6 tons 4 tonsனா, ஸோ நாங்கள் எங்கே இருக்கோன்றது தெரியும், நாங்கள் என்ன பண்ணோன்றது தெரியும், அது இம்பார்ட்டன்ட் தான். பட் அதை விட பெரிய இம்பார்ட்டன்ட் மெட்ரிக்காக நான் எதை பார்க்குறேன்னா பீப்புள்ஸ் மைண்ட் செட் ஷிஃப்ட். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வாக் ஃபார் பிளாஸ்டிக்னால நாங்கள் இப்போ வரைக்கும் ஒரு 3 கலெக்டர்ஸ் 3 IAS உருவாக்கியிருக்கோம். ஓகே, ஒரு IRS 2 IAS. ஓகே, பை கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி நம்மளோட கொலாபரேட் பண்ணாங்க. அதில் வந்து கார்த்தி, சரண்யா அண்ட் ஹரிகிருஷ்ணன் தான் நினைக்கிறோம். ஓகே, அவங்க வந்து வாக்கில் வந்துட்டு தே அண்டர்ஸ்டுட் ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ். சரண்யா தான் நம்ம ஸ்டேட்டோடைய ஃபர்ஸ்ட் ரேங்க்கு. ஓகே, கலெக்டர் IAS உடைய ஃபர்ஸ்ட் ரேங்க். அந்த வாக் ஃபார் பிளாஸ்டிக்கோட ஐடியாலஜி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, ஸோ இது வந்து அவங்க ப்ரிலிம்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே தேவர் கான்ட்ரிபியூட்டிங். சி ஹவு பியூட்டிஃபுல் இட் இஸ். ஒரு கலெக்டர் வந்துட்டு கலெக்டர் ஆனக்கப்புறம் தான் வந்து நான் கான்ட்ரிபியூட் பண்ணுவேன்றதுலாம் இல்லை, அதுக்கு முன்னாடியே கான்ட்ரிபியூஷன்ஸ்க்கு வந்து. சரிங்களா? அண்ட் அட் த சேம் டைம் வந்து தேர் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு டீப் இட் இஸ் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு மென்டல் ஷிஃப்ட் அண்ட் பர்சனல் ஷிஃப்ட் வந்து நடக்க ஆரம்பிக்கும். பர்சனலி என்ன பண்ணலாம், எப்படி இது நம்மளை எப்படி டெவலப் பண்ணிக்கலாம், நம்மளை எப்படி இது பண்ணலாம், ப்ளஸ் நம்மளை சுற்றி என்ன பிரச்சனைகள் இருக்குது, நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாமா, இல்லை ப்ளேம் பண்ணலாமா, இல்லை கான்ட்ரிபியூட் பண்ணலாமா அப்படின்றதெல்லாம் உள்ள நடக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஹவ் நமக்குள்ளே ஒரு ஷிஃப்ட் நடக்கும். அதுதான் சொசைட்டி ஷிஃப்டாகவும் நான் பார்க்குறேன். ஸோ இது ஒரு கேலிபர், இது ஒரு முக்கியமான கேலிபர். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு எங்கள் தெருவில் வந்துட்டு ஒரு சண்டைக்கோழி இருக்காங்க. ஓகே, அவங்க வந்துட்டு எல்லாருக்குமே அவங்க பிரச்சனை சுற்றி இருக்கிறவங்களுக்கு. நானும் அப்படி தான் நினச்சேன், நான் உட்பட எல்லாருமே. அதான் நானும் ஒரு காமன் ஹியூமன் பீயிங் தானே. நான் வந்து தெருவில் வந்து சஸ்டைனபிள் ஸ்ட்ரீட்னு ஒரு இனிஷியேட்டிவ் வந்து நான் ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? ஸோ இன்றைக்கி வரைக்கும் வந்து ஒரு 4-5 ஸ்ட்ரீட் வந்து அதில் கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ தெருவில் இருக்க பீப்புளெலாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து நான் சஸ்டைனபிள் ஸ்ட்ரீட் ஆரம்பித்து நான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கலெக்ட் பண்ணுறேன் பசங்களை படிக்க வைக்கிறதுக்கும், ப்ளஸ் இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் எல்லாத்தையும் கரெக்டாக ரெகுலேட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடாக போயிட்டு நான் வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குறேன். அதில் நமக்கு எப்போயுமே 30% தான் கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். சரிங்களா? 30 to 50%. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, எங்கள் தெருவில் இருக்கக்கூடிய நிறைய பிளாஸ்டிக் வாங்குறவங்க யாருன்னு எனக்கு தெரியும். ஆன்லைன் டெலிவரியிலேருந்து வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை நிறைய பர்ச்சேஸ் பவர் யாருக்கு இருக்கோ அவங்க தான் நிறைய பிளாஸ்டிக்கும் நிறைய வாங்குவாங்க. காசு யார்கிட்ட இருக்கோ அவங்க தான். அது ஒரு ஏரேட்டட் ட்ரிங்க்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்துட்டு ஆன்லைன் டெலிவரிஸ்லேருந்து ஃபுட் வாங்குறதா இருந்தாலும் சரி, அந்த பாக்ஸஸ் எல்லாம் கூட அதான பிளாஸ்டிக். ஸோ அப்படி தான் வந்து ஆரம்பிச்சது. அதில் எனக்கு வந்த முதல் கான்ட்ரிபியூஷன் யார் தெரியுமா? என்னை பல வருஷமாக பார்த்துட்டு இருக்க அந்த சண்டைக்கோழி, அந்த ஆன்ட்டி தான். அவங்க ஃபேமிலி தான் வந்துட்டு அவங்க வீட்டில் கலெக்ட் ஆன பிளாஸ்டிக்ஸ், பேப்பர்ஸ், கார்ட்போர்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு 4 நாளில் சேகரித்து வச்சுருந்தாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து என் வீட்டு வாசலில் என்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. நீ பண்ணுறது நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் கௌதம், எல்லோரும் நல்லா பண்ணுறீங்க, பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் முதல்ல கொடுத்தாங்க. அப்போது யோசிச்சுப்பாங்க, இந்த நம்மளுடைய பர்செப்ஷனே மாறுது, நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் டுவர்ட்ஸ் சீயிங் த பீப்புளே மாறுதில்ல. நம்ம ஒருத்தங்களை தப்பாக தான் நம்ம மைண்டில் வந்து நம்ம ஒருத்தங்களை பார்த்துட்ருப்போம். ஆனால் அவங்களுக்கான கரெக்டான வாய்ப்பு இந்த சமுதாயம் வந்து கொடுத்ததில்லை. அவங்களுக்கான அந்த வாய்ப்பு வந்து இந்த சமுதாயம் எப்பயுமே கொடுத்ததில்லை. ஐ ஃபெல்ட் ரியலி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் த்ரூ வாக் ஃபார் பிளாஸ்டிக். நான் வந்து என்னோட இந்த விஷயத்தை நான் அன்லேர்ன் பண்ணேன். ஓகே, ஒருத்தங்களை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தங்களை நம்ம வந்து ப்ரீ ஜட்ஜாகவே பார்க்கக்கூடாது. ஒருத்தங்களை வந்து அப்படியே நம்ம ஒருத்தங்கிட்ட பேசும்போது இவன் இப்படி தான் அப்படின்ட்டு வந்து பார்க்கக்கூடாது. எவ்வளோ ஒரு பெரிய லேர்னிங் வந்து யோசிச்சு பாருங்க. எனக்கு இந்த நான் வாழ்கிற காலத்திலே என்னோட சின்ன வயசுலேயே வந்து இதெல்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல். இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒருத்தங்க வந்து நான் அன்றைக்கி ஒரு சின்ன பிள்ளையார் கீழே வந்துட்டு நான் பிளாஸ்டிக்கு எடுத்தேன் அன்றைக்கி வாக்கில். நான் பாட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன்.
எடுத்துகிட்டு போயிட்டக்கப்புறம் வந்து ஒரு பாட்டிம்மா அங்கே உள்ளேருந்து பார்த்துட்டு அவங்க வந்து நாங்கள் எவ்வளோ தூரம் போயிருக்கோமோ ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்து அதை கொடுத்துட்டு பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணிவிட்டு அவங்க சொன்ன வார்த்தை, இட் வாஸ் ரியலி கிரேட்ஃபுல். அது யூ ஆர் எ லிவிங் காட் இயர் அப்படின்ட்டு. யூ ஷுட் நீயும் உன்னுடைய தலைமுறைகளும் நல்லா வாழணும் அப்படின்றது. see the blessing. யார் சொல்லுவா? நான் என்ன பண்ணன்றதும் எனக்கும் தெரியாது. நான் அது சாமி கீழேருந்து எடுத்துன்றதுக்காக அவங்க இது பண்ணல. அவங்க அந்த ஆக்ஷனை பார்த்தாங்க. அந்த ஆக்ஷனுக்கான இப்படி ஒரு அக்னாலேஜ்மெண்ட். தென் ஃபைனலி ஒருத்தங்க நாங்கள் பயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, பயணம் வந்து 75 கிலோமீட்டர்ஸ் வாக்கு தான். இப்போ நீங்கள் நான் சொன்னது எல்லாமே 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தான் நடப்போம். பயணம்ன்றது 100 கிலோமீட்டர் நடப்போம். அப்போ வந்து வி கொலாபரேட் வித் கவர்மெண்ட்ஸ் அண்ட் அதர் பீப்புள்ஸ் எவ்ரிபடி பண்ணிவிட்டு அது ஒரு பெரிய திருவிழா மாதிரி பண்ணுவோம். மேரத்தான்னாலே குப்பை தான் போடுவாங்க, கரெக்டாக? எல்லா மேரத்தான்லேயும் குப்பை தான் போடுவானுங்க. இவங்க ஓடுறன்னு சொல்லிட்டு மேனிக்கு. அண்ட் அதை யார் எடுப்பாங்க? இங்கே இருக்க மார்ஜினலைஸ் செக்ஷன், இங்கே இருக்க தூய்மை பணியாளர்கள் எடுப்பாங்க. இது எவ்வளோ பெரிய வன்முறை இது! நான் காசு கொடுத்து அந்த மேரத்தானுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி அதில் வந்து நீங்கள் எனக்கு வந்து வாட்டர் பாட்டிலாம் கொடுப்பீங்க, நான் அதை எங்கே வேணாலும் போடுவேன். அதை வந்து எடுக்கிறதுக்கு ஒரு தூய்மை பணியாளர் இருக்கணும். என்ன கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் இது? ஒரு வன்முறை இல்லை அது. அந்த காமன் சென்ஸ் கூட எல்லாமே இவங்கெல்லாம் இவ்வளோ டெவலப்டு பீப்புள்ன்ற இவங்கெல்லாம் வந்து பெரிய காரில் போகிறதோ இல்லை வந்துட்டு நான் வந்து ஐ எம் ஃபிட், ஐ எம் மேரத்தான் ரன்னர், நான் 21.27 கிலோமீட்டர் நான் நடந்துட்டேன்றதுல என்ன பெருமை இருக்குது? இன்னொருத்தங்களை இப்போ குப்பை எடுக்க வைக்கிறதுல என்ன பெருமை இருக்குது? தட்ஸ் அ வெரி ராங் மைண்ட் செட். ஸோ அட் த சேம் டைம் இங்கே பாருங்கள், காலையில் 8 மணிக்கு ஆரம்பிப்போம், ஈவினிங் 3-4 மணி வரைக்கும் வாலண்டியர்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே யாராக இருந்தாலும் வந்து ரோட்டில் இருக்க பிளாஸ்டிக் எல்லாம் எடுப்பாங்க. 15 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் வந்து எடுப்பாங்க. எடுத்துட்டு அதை வந்து அப்படியே ஒரு இடத்துல வச்சு அது மூலிமா எவ்வளோ பிளாஸ்டிக் ரீசைக்கிள் பண்ணியிருக்கோமோ அது மூலிமா எவ்வளோ காசு கிடைக்குதோ அன்றைக்கி நாங்கள் ஒரு செட் ஆஃப் குழந்தைங்கள ஃபீச்சர் பண்ணுவோம். அந்த குழந்தைங்களோட டியூஷன் அண்ட் எஜுகேஷனல் ஃபீஸை நாங்கள் பே பண்ணுவோம். ஸோ குப்பை எடுக்கிறதுக்கான ஒரு மேரத்தான் தான் பயணம். அது எங்களுடைய வாக் ஃபார் பிளாஸ்டிக்கோட சிறந்த படைப்பாக நான் பார்க்குறேன். உலகத்திலேயே இந்த மாதிரி குப்பை எடுக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய மேரத்தானாக பண்ணப்பட்டது வந்து உலகத்திலே சென்னையில் பண்ணியிருக்கோம், திருவள்ளூர் மாவட்டத்துலேயும் பண்ணியிருக்கோம். நம்ம வாக் ஃபார் பிளாஸ்டிக் தான் பண்ணியிருக்கோன்னு நினைக்கும் ரொம்ப மிகப்பெரிய பெருமை எனக்கு இருக்குது அதில். அண்ட் டீமுக்கும் அதில் எல்லா பங்களிப்பும் இருக்குது. ஸோ தட்ஸோ அந்த பயணமில் நடந்த இந்த இன்சிடெண்ட்டை தான் நான் சொல்ல வந்தது. ஒருத்தங்க கீழே போட்ட குப்பை, ஓகே, ஒரு வாலண்டியர் எடுத்துட்டாங்க. ஓகே, அவங்க குடிச்சிட்டு இப்படி போட்டது எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு அவங்க கொஞ்சம் தூரம் நடந்து போயிருக்கும்போது ஐ திங்க் அது ஒரு ஆட்டோக்காரண்ணா தான். அவர் என்ன பண்ணார், அவர் சுற்றி இருக்க இடத்துலலாம் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே கையில் கவர்லாம் எடுத்து வந்து அதை கொடுத்துட்டு, பாப்பா என்னை மன்னிச்சிக்கப்பா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பிளெஸ்ஸிங் பண்ணிவிட்டு நல்லா இருக்கணும், நான் இனிமேட்டு கீழே குப்பையே போட மாட்டேன் அப்படின்ட்டு. இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அது. அந்த ஆக்ஷன் தான் அது ரிஃப்ளெக்ஷனாக மாறுது. ஸோ தீஸ் ஆர் த மெட்ரிக்ஸ் ஐ ஃபீல் தி சொசைட்டி இஸ் சேஞ்சிங். இட்ஸ் நாட் த நம்பர் ஆஃப் பிளாஸ்டிக் ரீசைக்கிள் பண்ணது, இப்போ இந்த குழந்தைய படிக்க வைக்கிறது, அது எல்லாமே வந்து ஒரு இம்பேக்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த உலகத்தை வந்து பெரிய ஒரு அழகான உலகத்தை மாற்றுறதுக்கான ஒரு மெட்ரிக்ஸாக நான் பார்க்குறேன். பிளாஸ்டிக்ஸ்லேயே நிறைய கதைகள் இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுருக்கீங்க. நிறைய இருக்குது. ஸோ அதான் பிளாஸ்டிக்லேயே இவ்வளோ ஸ்டோரிஸ் வச்சுருக்கீங்க. ஸோ கேட்கவே எல்லாமே நல்லா இருக்குது. அண்ட் இப்படி ஒரு மனுஷன் வந்து இப்போது நம்ம ஒரு விஷயத்த நோக்கி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா ஒரு சர்டைன் டைமில் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு பாஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மேபி நீங்கள் உங்களோட ஒர்க் போயிட்டே கூட இருக்கும். பட் என்னதான் அதுக்கான இம்பேக்ட் க்ரியேட்டே ஆகிட்டு இருந்தாலுமே நம்ம எல்லாருக்குமே ஹியூமன் பீயிங்காக நமக்கு வர அந்த ஒரு பாயிண்ட் இருக்கும்ல. ஸோ அந்த பாயிண்ட்டை எப்படி நீங்கள் அப்படியே அதை ஜம்ப் பண்ணி அதுலேருந்து எப்படி வெளியில்? 1000 வாட்டி யோசிச்சிருக்கேன். வாக் ஃபார் பிளாஸ்டிக்கை குவிட் பண்ணணும், இல்லை வந்துட்டு வெளியே வந்துடணும். சம்டைம்ஸ் ரேண்டமாக சொல்லிவிடுவேன். ஜெகன் கிட்ட சொல்லுவேன்ல, இல்லைடா ஐ திங்க் போதும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது பிகாஸ் அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சூனியம் வச்சுருப்பான், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணியிருப்பான். பர்சனலாக அது எல்லாமே பர்சனல் ஸ்டோரியாக தான் இருக்கும். ஓகே, இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் வாக் ஃபார் பிளாஸ்டிக். நம்பினவங்க சில பேர் வந்து ஒரு சில துரோகங்கள் பண்ணும்போது அது ரொம்ப பாதிப்புகளை உருவாக்கும். இவங்களை நம்பி நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணுவோம், அது சரியாக போகாது.